ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்து என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, முத்து விஜயாவை வீட்டுக்கு கூப்பிடுறாரு. ஆனால் விஜயா வரமாட்டேன்னு வீம்பு பிடிக்கிறாங்க. இப்போ முத்து விஜயாவை லைட்டாக பயமுத்தி விடுறாரு. இங்கே பாருங்க, அப்பா ஆல்ரெடி அம்மா மேலே கோவமா இருக்காரு. அம்மா இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அப்பா அம்மாவை டைவர்ஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் பொருளையை கிளப்பி விடுறாரு. அதை கேட்ட விஜயாவும் பயத்தில் உடனே வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. விஜயா திரும்ப வந்தது வீட்டில் எல்லாருக்குமே சந்தோஷமா தான் இருக்கு. ஆனால் ரோஹிணிக்கு மட்டும் ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கு. விஜயா எப்படி மனசு மாறினாங்க, அதுக்கு என்ன காரணமாக்குன்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அண்ணாமலையும் மனோஜும் கூட அதே கேள்வி விஜயாட்ட கேட்பாங்க. ஆனா விஜயா சமாளிச்சுறாங்க. எங்க நீங்க பேசிட்டு போனீங்களா, அதை நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். நீங்க சொன்னது கூட நியாயமா தான் இருந்துச்சு. அதனாலதான் பாவன் கேஸை வாபஸ் வாங்கிட்டேன். அதுக்காக நடந்ததெல்லாம் நான் ஒன்றும் மறக்கல. மீனா அந்த வீட்டில் இருந்துட்டு போட்டானா அவ குடும்பத்தை சேர்ந்த யாருமே இனிமேல் இந்த வீட்டு சைடே வரக்கூடாதுன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, ரோஹிணி உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக பார்வதி வீட்டுக்கு போறாங்க. பார்வதிட்ட நைஸா பேச்சு கொடுத்து அவங்களுக்கு மசாஜ் எல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. பார்வதி, ரோஹிணி உன் கையில ஏதோ மேஜிக் இருக்குமா, உன் கைப்பட்டோன்னா வலியெல்லாம் பறந்து போச்சுன்ற மாதிரிலாம் புலம்புவாங்க. ரோஹிணிக்கு இதுதான் கரெக்டான டைம் தோணுது. பார்வதிட்ட நைஸா விசாரிக்கிறாங்க. ஆன்ட்டி, எங்கள் அத்தை வீட்டை விட்டு கோச்சிட்டு போனோன்னா நானும் மனோஜும் ரொம்ப வருத்தப்பட்டோம். எப்படி அத்தையை திரும்ப சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் நல்ல வேளை அத்தை மனசு மாறிட்டாங்க. கடவுள் தான் உங்கள் மனசை மாற்றிருக்காருன்றாங்க. இதை கேட்ட பார்வதி பேச்சுவாக்கில் உண்மையை உளறிறாங்க. ரோஹிணி, கடவுள் ஒன்றும் உங்கள் அத்தை மனசை மாற்றலாமா, வக்கீல் கொடுத்த 2 லட்சம் தான் உங்கள் அத்தை மனசை மாற்றுச்சுன்றாங்க. அதை கேட்ட ரோஹிணிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. என்னது, வக்கீல் காசு கொடுத்தாரான்னு அதிர்ச்சியாக கேட்பாங்க. இப்போ பார்வதிக்கு வேற வழி இல்லை. நடந்த உண்மையெல்லாம் ரோஹிணிகிட்ட சொல்லிடுவாங்க. விஜயா காசை வாங்கிட்டு தான் கேஸை வாபஸ் வாங்கினாங்கன்றாங்க. இப்போ ரோஹிணிக்கு ஒரு பிளான் தோணுது. அவங்களுக்கு வேற இப்போ சிட்டி கொடுக்கறதுக்கு 2 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது இல்லை, அதனால விஜயாட்ட இருக்க பணத்தை ஆட்டையப்பட பிளான் பண்ணுறாங்க. விஜயாட்ட போய் ஏதாவது காரணம் சொல்லி பணம் கேட்பாங்க. ஆன்ட்டி, அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது ஆன்ட்டி, உங்கள்கிட்ட இருக்க பணத்தை தரீங்களான்னு கேட்பாங்க. நான் விஜயா ஏன்ட்ட ஏதும் அவ்வளோ பணம் சொல்லிட்டு நடிப்பாங்க. இப்போ ரோஹிணி விஷயத்த சொல்லி கேட்பாங்க. அதான் வக்கீல் கொடுத்த பணம் 2 லட்சம் வச்சிருக்கீங்களா ஆன்ட்டி, அதை தாங்க ஆன்ட்டி, நான் வேணா மாசம் அதுக்கு வட்டி கூட தரேன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கர ஷாக்காக இருக்கும். இந்த விஷயம் எப்படி உனக்கு தெரிஞ்சுன்னு கேட்பாங்க. ரோஹிணியும் பார்வதி ஆன்ட்டி தான் சொன்னதா சொல்லுவாங்க. லாஸ்டா ரோஹிணி திரும்பவும் விஜயாட்ட பணம் கேட்பாங்க. இப்போ விஜயாவுக்கு ஒரு வழி இல்லை. இவளுக்கு நம்ம பணம் கொடுக்கலன்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் உண்மையை சொல்லி நம்மளை நல்லா அசிங்கப்படுத்துவா. அதுக்கு பதிலாக இவள்கிட்ட பணத்தை கொடுத்து மாதம் வட்டி வாங்கிக்கலாம்னு நினச்சி பணத்தை கொடுக்கலாம். இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குங்க. இல்லைனா ரோஹிணி மனோஜிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி மனோஜ் மூலியமாக விஜயாட்ட அந்த 2 லட்சத்தை ஆட்டையை போடலாம். எது எப்படியோங்க, கடைசியாக அந்த பணம் சிட்டிகிட்ட தான் போகுது. சிட்டி அதோட நிற்க மாட்டார். ரோஹிணிகிட்ட திரும்ப மாட்டி நல்லா பணம் பிடுங்க போகிறாரு. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இது வரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.